இப்போ ஈரான் மேல தொடர்ச்சியாக இஸ்ரேலும், அமெரிக்காவும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடி குடுக்கும் விதமாக இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய டெல் அவிவ் பகுதிகள்ல நெறைய மிசைல் தாக்குதல ஈரான் வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ இஸ்ரேல் மீதான அந்த தாக்குதல ஈரான் எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியும்? ஈரானினுடைய பலமாகவும், பலவீனமாகவும் என்ன இருக்கு? ஈரானுடைய முக்கியமான அந்த பலம் அப்படிங்கிறது அந்த ஏவுகணைகள் தான். அப்போ தொடர்ந்து அவங்க சமீபத்துல என்ன சொல்லியிருந்தாங்க, எங்களுடைய ஏவுகணை சமீபத்துல வெளியிட்ட ஏவுகணைகள் பார்த்தீங்கன்னா, அது சூப்பர்சானிக் மற்றும் ஹைப்பர்சானிக்ன்னு சொல்லி 2 வகையான ஏவுகணைகள் எங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அது 10லிருந்து 12 நிமிடத்துல இஸ்ரேல தாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப சமீபத்துல பேசியிருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி கமாண்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்க அறிவிச்ச அந்த போர் தளவாடங்கள தான் நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கிறீங்க. நாங்க அறிவிக்காத போர் தளவாடங்களையும் இனிமேல் எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி அவரு ஒரு சூசகமா சொல்லியிருக்கிறாரு. அது உண்மை என்ன? இதுக்குள்ள இருக்கிறது என்னன்றது நமக்கு தெரியல. ஆனா, இந்த போர்ல முக்கியமான திருமணகரமான ஒரு பாத்திரம் அப்படிங்கிறது ஏவுகணைகள். ஆனா, எவ்வளவு ஏவுகணைகள் ஈரான்ட்ட இருக்குது அப்படின்றது தான் இந்த இந்த போர்ல இவங்க வெற்றி பெற முடியுமா? தோல்வி அடைவாங்களா? அப்படின்றதுல உறுதி செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அது ஒருவேளை அவங்க தாக்கி அழிக்கிறது, அதாவது எதிரணியா இருக்கக்கூடிய இஸ்ரேலும், அமெரிக்காவும் இத தாக்கி அழிக்காம, அதே சமயத்துல இவங்க தொடர்ந்து ஏவிக்கிட்டே இருக்கணும். அந்த ஏவுகணைய அவங்கள நோக்கி ஏவிக்கிட்டே இருக்கும் பொழுது, அவங்கள எதிர்த்து நிக்கிறதுக்கான ஏவுகணை அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆனா, ஈரானுடைய அந்த ஏவுகணை உற்பத்தி அப்படிங்கிறது மாதத்திற்கு 100 ஏவுகணைகளுக்கு மேல உற்பத்தி செய்யக்கூடிய வலிமை அவங்கள்ட்ட இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 100 அப்படின்னா, கையிருப்பா அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா 2000 ஏவுகணைகள் இருக்கிறதா சொல்றாங்க.